இந்த கட்சி இருந்தால் தான் அடித்து குவித்த பல லட்சம் கோடி பணத்தை பத்திரப்படுத்த முடியும். அதிமுக என்பது எனக்கு கிடைத்திருக்கும் கேடயம். எடப்பாடி ஹைவேஸில் அடிக்கிறார் தலைவா, நம்ம கொடுக்குற சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தரைவழி போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியெல்லாம் சம்பந்தி வச்சு அடித்து லூட்டிங் பண்ணுறார் தலைவா. பண்ணட்டும், எல்லாத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டு விட்டார். ஆவணங்களை வைத்துக்கொண்டு அதிமுகவை எடப்பாடியை வைத்து மொத்தமாக வளைத்திருக்கிறது பாஜக. அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை காப்பாற்றி கரை சேர்க்கிற ஒருத்தன் கையில் அந்த கட்சி சிக்கப்படாது. அந்த கட்சியை நாசம் பண்ற ஒருத்தன் கொடுக்கணும். ஏன்னா இப்பவே 100 சீட்டு காங்கிரஸ் வந்துட்டாங்க. இப்பொழுது அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு 2029 நினைச்சோன்னு பயம் வந்துருச்சு. இன்றைக்கு ஸ்டார் வேல்யூ அதிமுகவுக்கு இல்லை. அம்மாவின் இடத்தை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இடத்தை எடப்பாடியால் நிரப்ப முடியாது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கட்சியை தொடங்கினா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு. அதிமுகவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எடப்பாடி நமக்கு வெற்றி முக்கியமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதனுடைய பிரதான கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாஜக எங்களுக்கு 2026 இலக்கே இல்லைங்கிறாங்க. அப்ப என்னடா உங்க கூட்டணி? என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை. எடப்பாடி என்ற நபருக்கு நாக்கு சுத்தம் இல்லாத ஒரு அரசியல்வாதி, நன்றி என்ற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல்வாதி. இவர் நன்றியா இருக்கிறதே பாஜகவுன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. அன்னைக்கு அதிமுக ஒன்னா இருந்த போது 4 சீட்டு வாங்குறதுக்கு அமித்ஷா 4 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. இப்போ உடஞ்சு கிடக்கும் போது எல்லாரும் டெல்லிக்கு போறாங்களா இல்லையா? நீங்கள் பிளந்து கிடந்தால் தான் என் அழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, நீங்க பயப்படுவீங்க, நான் சொல்றதை கேட்பீங்க, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இதுதான் பாஜகவின் திட்டம். அனைத்திந்திய அதிமுக கீழே விழுந்து செதறது. அப்போ இது சரியான தருணம். பிரதான எதிர்க்கட்சி கீழே விழுந்து 4 துண்டாக போகிற போது அந்த இடத்திற்கு நாம் வர முடியும் என்று விஜய் நினைக்கிறார். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடுகளான நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா 2 பத்திரிகைகளின் முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நேற்று தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அமித்ஷா அவர்களை போய் பார்த்துருக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் திரும்பி வரும்போது அவர் முகத்தை கட்சிப்பால் மறைச்சிட்டு வராரு. இது நீங்கள் என்னவா உணர்றீங்க? பாஜகவினுடைய பிணை கைதியாக நாம் இருக்கிறோமே, இதனை இந்த நாடு பார்க்கிறது என்கின்ற கூச்சமாக இருக்கலாம். எப்பொழுதும் முன்வரிசையில் அமர்ந்து போகக்கூடியவர் பின்னிருக்கையிலே மாறி முகத்தை மூடிக்கொண்டு வரக்கூடிய அந்த நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். காரணம், அனைத்திந்திய அதிமுகவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்தவர், தேசிய கொடிகட்டிய காலிலே பறந்தவர், 1.5 கோடி தொண்டர்கள் அவரை உளமாற ஏற்றுக்கொண்டு அம்மா ஒப்படைத்து போன அரசாங்கத்தை இவர் நடத்துகிறார், சரி கட்சியும் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கை வைத்த நபர்களில் அவரும் ஒருவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய முதல் மானிய கோரிக்கை கூட நான் தான் எழுதினேன் ஒரு முறை. எடப்பாடி கிராமத்தில் பிறந்த இந்த எளியவனுக்கு சேவல் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பு தந்து என் அரசியல் வாழ்க்கைக்கு கோடு போட்டதும் அம்மா நீங்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக்கி என்னை ரோடு போட சொல்லியிருப்பதும் அம்மா நீங்கள் தான். அந்த உரையை நான் தான் எழுதினேன். நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், இப்படியெல்லாம் அனைத்திந்திய அதிமுகவோட பல உச்சங்களை தொட்ட ஒரு மனிதர், வாய்ப்பு கிடைத்த மனிதர், இன்னொரு கட்சிக்கு அடிமையாகி பிணை கைதியாகி முன்னும் பின்னும் முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாகி முதல் நாள் பேசியதை அடுத்த நாள் அவரே மீறுவது, அவரே மறுப்பது, அவரே முரண்பட்டு பேசுவது. இப்பொழுது கூட அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் நான் தன்மானம்தான் பெருசு, வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அப்போ 11வது தோல்விக்கு நான் ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி தோல்வியும் பிரகடனம் செய்துவிட்டு தன்மானம் தான் நான் பெரியது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாலை 5 மணிக்கு புறப்பட்டு ஓடிட்டார். ஆக அவருக்கே கூச்சமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். உள்ளே பேசியதை வெளியே சொல்ல முடியாத நிலையாக இருக்கலாம். உள்ளே பேசினார்களா, இல்லை இவருக்கு அர்ச்சனைகள் விழுந்ததா, உத்தரவு தரப்பட்டதா, காலில் விழுந்து கதறி வெளியே வந்து சேர்ந்தாரா என்று தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு இன்று இப்பொழுது குலசாமி ராமராக மாறிவிட்டது. அதிமுகவினுடைய தலைமை கழகமாக புதுடெல்லி மாறிவிட்டது, அமித்ஷாவினுடைய இல்லம். வேதனைப்படுகிறேன். இந்த இயக்கத்தில் 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக இரவும் பகலும் எழுதியவன் நானும் ஒருவன். உண்மையாகவே கண்ணீர் கசிகிறது. ஏன் இந்த இயக்கத்திற்கு இப்படி ஒரு நிலை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை 1000 நிறைவும் குறையும் இருந்தால் கூட அவர் விண்முட்ட வந்தாலும் அந்த விழிசுமிட்ட வீரம், ஒரு கம்பீர பெண்மணி. பாரதிய ஜனதா கட்சியை தனது போயஸ் கார்டனுடைய கதவர்களை காத்திருக்க வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடம் அரசியல் பயின்ற இவர்கள் அழைத்தால் ஓடுகிறார்கள், சமன் அனுப்பி வர வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் கூட்டணி ஆட்சி. அவரே அமித்ஷாவே பிரகடனம் செய்கிறார், கூட்டணி ஆட்சி தான்.
ஒரு முதலமைச்சரை அதிமுகவிலிருந்து கொண்டு வருவோம், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். இதற்கு பெயர் கூட்டணியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இதை நினைத்து நான் வேதனைப்படுவதை தவிர வேற ஒன்றும் இல்லை. வெட்கப்படுகிறேன். அவருக்கும் வெட்கம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால தான் இல்லை, நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த அண்ணா பிறந்த நாள் விழாவில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நன்றி மறப்பது நன்றென்று. அதாவது ஆமாம், அதாவது அவர்கள் ஆபத்து காலத்தில் என் அம்மா கொடுத்து சென்ற அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு சதி வேலை நடந்தது. அப்போது உத்த பாந்தவனாக இருந்து காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி போல ஒரு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பொய்யை சில மணி நேரமாவது உண்மை என்று நம்புகிற விதத்தில் பொய் சொன்னால் பரவாயில்ல. அப்பட்டமான பச்சை பொய்யை நம் இதற்கு முன்னே என்ன பேசணும் என்பதை மறந்து விட்டு பேசுவது. நன்றி என்று சொல்கிறார். நன்றி என்கின்ற ஒற்றை குரலை ஊரங்கும் சென்று அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு குரலை சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றென்று. இந்த ஒரே குழந்தைய தாய் கொஞ்சம் கொன்று விட்டாங்கிற மாதிரி அவருக்கு இந்த ஒரு குரல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குரலுக்கு ஏற்ப அவர் வாழ்ந்தவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மாற்றி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை எடப்பாடி என்ற நபருக்கு என்று சொல்லலாம். நன்றிக்கும் இவருக்கும் என்ன? இவர் யாருக்கு நன்றியாக இருந்திருக்க வேணும். இவருக்கு கொடுத்த முதலமைச்சர் பதவின்றது முன்சி பதவி கிடையாது. முதலமைச்சர் என்று முன்மொழிந்தது உங்களை திருமதி சசிகலா. அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் விட்டுரு, உனக்கு செஞ்சது என்ன? அவர் முன்மொழிகிறதுக்கு முன்பு உன்னை யாருக்கு தெரியும்? சேலம் மாவட்டத்தை தாண்டி யாருக்கு தெரியாது. நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது பாராளுமன்றங்களிலே பயங்கரமாக பேசி கலக்கினால் கிடையாது. நீ அமைச்சராக இருந்தபோது அதுக்கு முன்னாடி அமைச்சர் கிடையாது. அதுக்கு முன்பு நீ நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மிக பிரம்மாண்டமாக சட்டமன்றத்தில் பேசி யாரப்பா பழனிசாமி என்று ஏறெடுத்து பார்க்கிற அளவுக்கு, விழிவிரித்து பார்க்கிற அளவுக்கு எந்த சாதனையும் இவர் செய்தவரும் அல்ல. திருமதி சசிகலா அவர்கள் இவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் என்று சொன்னபோது தான் உலகமே விழிவிரித்து பார்த்தது. யாரோ ஒரு பழனிசாமி. ஸோ அப்படிப்பட்ட சசிகலாவுக்கு நன்றியாக இருந்தார். கூவத்தூருடைய முகாமிட்டு இவருக்காக அரசாங்கத்தை அமைத்து கொடுத்து படாத பாடுபட்டவர் திரு தினகரன், அவருக்கு நன்றியாக இருந்தார். 4.5 வருடம் அவருடைய அரசாங்கத்தை காப்பாற்றி கொடுத்தது ஓபிஎஸ், அவருக்கு நன்றியாக இருந்தாரா? அல்லது ஒற்றை தலைமை கற்பனை, ஒரு ஓட்டில் 20 தேர்வு என்று தொண்டர்களுக்கு நம்ப வைத்து ஒரு தேர்தலை நடத்திவிட்டு இவர் நடத்திய தேர்தலை இவரே செல்லாதுன்னு இருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண ஏன்டா கல்யாணம் பண்ற? ஒரு தேர்தலை நீயே நடத்தி சேலத்தில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்றார் ஒற்றை தலைமை கற்பனை அப்படின்னு உத்தமன் போல பேசிவிட்டு உலகத்தை ஏமாற்றினார். மொத்தத்தில் நாக்கு சுத்தம் இல்லாத ஒரு அரசியல்வாதி, நன்றி என்ற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல்வாதி. இவர் நன்றியா இருக்கிறதே பாஜகவுன்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் பெரிய தப்பு. பாஜக என்ன செய்தது? பாஜக செய்தது ஒன்றே ஒன்றுதான், திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சராக விடாமல் தடுக்கணும். அதே நேரத்தில் அரசியல் ஆட்சி அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய்விடக்கூடாது. அப்போ அவர்களுக்கு ஏற்ற ஒருவரை தேடினார்கள். அவர்களின் தேர்வு அவர்களுக்கு பிடித்தமானவராக ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ்ஐ உட்கார வைப்பதில் தான் அவர்கள் முதன்மையாக இருந்தார்கள். அந்த ஓபிஎஸ்க்கு தரப்பட்ட அதிகாரத்தை திருமதி சசிகலா பிடுங்கின உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது. திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னதுக்காகத்தான் போய் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினார். ஆக அதிமுகவினுடைய அரசாங்கம் அம்மாவுக்கு பிறகு தங்களுக்கு ஏற்ற வகையில் தங்களுக்கு ஏற்ற ஒரு பொம்மையின் கையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் அதிமுகவை ஆதரித்தார்களே தவிர அதிமுக அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய திட்டம் அல்ல. ஆக நன்றியா இருந்தேன்னு சொன்ன இவர் அப்போ 2024 ஏன் விட்டுட்டு ஓடினார்? புதுடெல்லிக்கு போனார், மோடிக்கு வலப்பக்கத்திலே அமர்ந்தார். மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று அங்கே பத்திரிகையாளர்களிடம் பேசினார். திடீரென்று அதாவது வரதட்சணையை வாங்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாதிரி இவருக்கு வேண்டிய அத்தனை தீர்ப்புகளும் இவருக்கு சாதகமான பல காரியங்களையும் பாஜக செய்து கொடுத்தது. பாஜகவினுடைய அரவணைப்பின் பேரில் தான், துணையின் பேரில் தான் அதிமுகவை இவர் அபகரித்தார். அவர்கள் திட்டமிட்டு தான் அபகரிக்க வைத்தார்கள். ஏன்னா ஓபிஎஸ்க்கு கூட அம்மா காட்டிய அடையாளம்னு ஒரு ஸ்டார் வேல்யூ வந்தது. அதை பாஜக ரசிக்கலை. அவர்களை பொறுத்தவரை அதிமுகவை காப்பாற்றி கரை சேர்க்கிற ஒருத்தன் கையில் அந்த கட்சி சேர்க்கக்கூடாது. அந்த கட்சியை நாசம் பண்ற ஒருத்தன் கொடுக்கணும். கட்சியை அவர்கள் ஏதோ காப்பாற்ற முயற்சித்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி, அப்படி பார்த்தீங்கன்னா இந்நாள் வரையிலையும் குறைந்தபட்சம் தனித்து நின்றால் கூட, அதாவது பாஜகவோடு மற்றவர்கள்லாம் கூட்டணி சேர்ந்தாலும் கூட, இவர் விஜயகாந்த் அவர் பிரேமதலா அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டு 23% தனித்து, இவர்கள் மட்டும் 21% ஓரளவுக்கு வாங்கி ஒரு சஸ்டைனபிலிட்டியை இல்லை அதை நீங்கள் எப்படி எடுத்துக்க கூடாது. 45% வாக்குகளை பெற்று 31 வருடம் தமிழகத்தை ஆட்சி செய்து முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் பெரும் கட்சி என்கின்ற ஒரு மிகப்பெரும்
பெருமையோடு இருந்த அதிமுக, பாராளுமன்றத்தினுடைய தரைதளத்தில் முதல் அலுவலகத்தை பெற்ற கட்சி அதிமுக, இத்தனை உச்சங்களை பெற்ற கட்சி, ஆட்சி அதிகாரம் எம்பி எம்எல்ஏ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அம்மா கொடுத்துட்டு போன அந்த கட்சியை நீ 4.5 வருஷம் ஆட்சியை நடத்தி எங்கே கொண்டாந்துருக்க? 23%. அதில் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஒரு கருணையை ஏற்படுத்தியது, ஒரு சிம்பத்தி வந்தது. அந்த ஈவிரக்கத்தில் கிடைத்த வாக்குகள், அடுத்து எஸ்டிபிஐ, அப்புறம் புதிய தமிழகம், இந்த வாக்குகளை எல்லாம் கழித்து விட்டு பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 18% தான். இப்போ அது என்ன லெவலில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. இப்போ எங்ககிட்ட ஒரு 18 இருக்குது, அவர்கிட்ட ஒரு 21 இருக்குது, ரெண்டும் சேர்த்தா 39 அப்படின்னு சொல்லி இது நீங்கள் ஒரு கைதேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், நீங்களே கணக்கிட்டு பாருங்க. என்டிஏ கூட்டணிக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டா? எடப்பாடி வேணாங்கிறவங்க அங்கே அதிகமாக ஓட்டு போட்டான். அங்கே இருந்த என்டிஏல அந்த ஓபிஎஸ் யார்? சசிகலா ஆதரவாளர்கள் யார்? தினகரன் ஆதரவாளர்கள் யார்? எடப்பாடியே வேண்டாங்க, எடப்பாடியை பிடிக்காதுங்கிறது தான் என்டிஏக்கு, திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பலை. திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாத கோர் ஏடிஎம்கே ஆட்கள், எடப்பாடியின் அபகரிப்பு அரசியலையும் வெறுத்தவர்கள், விரும்பாதவர்கள் அப்படியே போய் என்டிஏக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் அதை கழிச்சிட்டிங்கன்னா அந்த என்டிஏல உள்ள பாஜகவுடைய ஓட்டு என்னவா இருக்குங்க? ஒரு 6%, ஒரு 7% இருக்கலாம். அந்த 7%மும் எடப்பாடியிடம் இருந்த 20ல் இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சி எவ்வளவு கரைத்திருக்காருன்னு நீங்களே பாருங்க. அன்வர் ராஜாவோட போயிட்டாரு, மைத்ரேயனோட போயிட்டாரு. நாளுக்கு நாள் அதிமுகவை விட்டு ஆட்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். முகம் தெரிந்த மனிதர்கள் முகாம் மாறியதால் இதுவையெல்லாம் தெரிகிறது. தெரியாமலே தாவேகாவுக்கு போறவங்க, நாம் தமிழருக்கு போறவங்க, திமுகவுக்கு போறவங்க ஏராளம். அனைத்திந்திய அண்ணா திமுக நாளுக்கு நாள் கரைந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் திமுகவிடம் அது தோற்கும், திமுகவை வெல்லும். ஆனால் என்றைக்கும் 2ஆம் இடத்தை கைவிட்டது கிடையாது. ஒன்று முதலிடம், இல்லாவிட்டால் 2ஆம் இடம். 13 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளிலே கட்டுத்தொகை போச்சு, டெபாசிட் போச்சு. 3 முதலமைச்சர்களை முத்து குளித்து கொடுத்த ஆண்டிப்பட்டி, பல வாக்குச்சாவடிகளில் 1 ஓட்டு, 7 ஓட்டு, 9 ஓட்டு. நீ யோசிச்சு பாரு. குமரி மாவட்டத்தில் நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 5000 ஓட்டு சார். ஒரு கவுன்சிலர் ஓட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாங்கியிருக்காங்க. அழிந்து கொண்டிருக்கிறது கட்சி. அதுதான் அவர் ஒன்று சொல்றாருங்க. நான் எடப்பாடிட்ட அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், வெற்றி வேண்டாம், நடக்காது, நம்மகிட்ட வராது, 10-11 தோல்வியாக மாறும், அது நமக்கு முக்கியம் இல்லை. தன்மானம் என்று அவர் சொல்வது ஒன்றுமே கிடையாது. இந்த கட்சி இருந்தால் தான் நானும் என் சகாக்களும் என் சம்பந்திகளும் அடித்து குவித்த பல லட்சம் கோடி பணத்தை பத்திரப்படுத்த முடியும். அதிமுக என்பது எனக்கு கிடைத்திருக்கும் கேடயம், ஒரு பதுங்கு குழி. அதிமுகவை வைத்து அவர் தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் மட்டும் வந்து அமித்ஷாவை போய் பார்க்கலையே. அதுக்கு முன்னாடியே இவருடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு பல முறை செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தினார். கடைசி வரையிலும் அவர் வந்து அமித்ஷாவை போய் பார்த்தார். அதுவும் பொய்யெல்லாம் சொல்லிட்டு போனார். இவர் எப்படி நான் அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாரோ, டெல்லிக்கு போற எல்லாருமே பொய் சொல்லிட்டு போறாங்க. இப்போ இப்படி வந்து அவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி, அதாவது இலக்குகள் வேறு, ஒன்றாகணுங்கிறது அவர்களுடைய இலக்கு, பிரிஞ்சு தனியா நிக்கணும் நான் தான் அப்படிங்கிறது இவருடைய இலக்கு. மற்றபடி 2 பேருக்கும் அல்டிமேட் கோல்ங்கிறது பாஜகவோட இல்லை. இதைத்தான் நான் சொல்றேன். அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவுகிறார்கள். ஓபிஎஸ் உருவுனது யாரு? ஆசை காட்டியது யாரு? பாஜக தான். நான் மோடிக்கு பக்தர்னு சொல்றாரு ஓபிஎஸ். திரு டிடிவி தினகரன் 20 வருஷம் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடுவியா, பிறந்து வந்து பிஜேபி எதிர்ப்பேன்னு சொன்னாரா? இன்றைக்கு அவர் பிஜேபியுடைய பிரச்சாரகராக மாறினாரே. இப்போ கூட என்ன சொல்றாரு, நான் எனக்கும் எடப்பாடிக்கு தான் பிரச்சனை, ஐயா மோடி ஐயா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, நான் 2029 கூட நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், எனக்கு இந்த அளவுக்கு அவர்கள் தான் சேர்த்து வைப்பாங்கிற அதுதான் சொல்றேன். அதாவது அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக நீங்க பாத்தீங்கன்னா, வேலுமணி பிஜேபி ஆளு, தங்கமணி பிஜேபி ஆளு, தலைவாய் சுந்தரம் பிஜேபி ஆளு, ஓபிஎஸ் பிஜேபி ஆளு, டிடிவி பிஜேபி ஆளு, சின்னம்மா பிஜேபி ஆளு, ஒவ்வொருத்தராக எடுக்காங்க. கடைசியில் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, செங்கோட்டையனை கையில் எடுத்தாங்க. செங்கோட்டையனை எப்படின்னா, செங்கோட்டையனை காட்டி எடப்பாடியை பணிய வைப்பது. நீங்கள் நாங்கள் சொல்கிறது கேளு, இல்லாட்டினா ஒன்றை தூக்கிட்டு உன் இடத்துல இவரை உட்கார வச்சுருவோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை நவகிரகங்களும் நாங்கள் சிருஷ்டித்த விஷயங்கள் தான், நாங்கள் உருவாக்கியவர்கள் தான். நாங்கள் நினைத்தால் ஒருவரை உருவாக்குவோம். அதனால உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நாங்கள் சொல்கிறத கேளு. இல்லாட்டினா ஒரு கவுண்டர் இருந்தது எடுத்து ஒரு தேவர்கிட்ட கொடுத்தா தானே பிரச்சனை. எடப்பாடி கவுண்டர்கிட்ட எடுத்து செங்கோட்டையன் கவுண்டர்கிட்ட கொடுத்தா பிரச்சனை இல்லையே. நாங்கள் அவரை மாற்றிட்டு போகிறோம். ஒன்றை விட இன்னும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால சொல்கிறேன்.
கொங்கு மண்டலத்தில் வலுவாக இருந்த பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை இவருக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்கிற காரணத்துக்காகவே மாற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் மாற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பாஜக தன்னை வளைத்து கொண்டு தன் தலைமையை மாற்றிக்கொண்டு இவரோடு அவர்களுக்கு 2029 அதிமுகவின் வாக்கு வங்கி தேவை. ஏன்னா இப்பவே 100 சீட்டு காங்கிரஸ் வந்துட்டாங்க. இப்பொழுது அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு 2029 நினைச்சோன்னு பயம் வந்துருச்சு. தமிழ்நாட்டில இருந்து ஒரு 2 சீட்டு வந்தா கூட லாபம் தானே. அதற்கு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தேவை. இந்த தேர்தலில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே எல்லா அணிகளையும் அவங்களை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் எத்தனை பீடங்கள் உருவானாலும் அத்தனை பீடங்களும் பாஜகவினுடைய ஆட்களாக உருவாக்கி அந்த வாக்கு வங்கியை 2029 பயன்படுத்த பார்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய திட்டம். பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று வேணாம் சகோதரர், இப்போ தேர்தலில் 2024 அவங்க பாஜக எப்படி கையாண்டாங்க பார்த்தீங்களா? ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால் அவரை ஒரு தலைவராக கொண்டு வந்து நிறுத்தலை. தேனியிலிருந்து அவரை போய் ராம்நாடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவர் மறவர் ஓட்டுகளை அவர் பெறணும். தேனியில் கொண்டு வந்து திரு டிடிவி தினகரன் நிறுத்துறாங்க. காரணம் அவர் கல்லர் ஓட்டுகளை கொண்டு வரணும். முக்குலத்தோர்லயே மொத்தமாவே நீங்க அப்படித்தான் பண்ணாங்க. ஏசி சண்முகம் முதலியார் வாக்கு, பாரிவேந்தர் உடையார் வாக்கு, டிடிவி தினகரன் கல்லர் வாக்கு, ஓபிஎஸ் மறவர் வாக்கு, அண்ணாமலை கவுண்டருடைய வாக்கு. இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இதுக்கு பேர் சோசியல் இன்ஜினியரிங். மதம்னு கூப்பிட்டா வரமாட்டேற, உன்னை நான் ஜாதியா உடைக்கிறேன், ஒவ்வொருத்தனா உடைக்கி ஒவ்வொருத்தனையும் உருவாக்கி அவனுக்கு கூட பாஜக மாத்துறேன். அவர்கள் விளையாடுகிறார்கள். அதிமுகவை ஒரு பொம்மையாக்கி கொண்டு உடைத்து நொறுக்கி சில்ல சில்லா. சரி, அப்படியே நான் உங்களுடைய கூற்றுப்படி எடுத்துக்கிட்டாலும் அத்தனை பேர் ஒரு அணி, நீங்க தனியா போங்க, நான் மட்டும் பாஜகவோட டீல் பண்ணிக்கிடுதேன், நீங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ற இடத்துலயாவது, அதாவது அந்த இடத்துலயாவது தன்னுடைய நிலைப்பை தன்னுடைய இதை ப்ரூவ் பண்ற ஆளா தானே எடப்பாடி இருக்காரு. இல்லைங்க, ஒப்பீட்டு அளவில் மற்றவர்களுக்கு அந்த வழி இல்லை இல்லையா? இல்லை, அவரை பொறுத்தவரையும் ஒன்றுமே கிடையாது. ஈரோட்டில் நடந்த ஒரு அமலாக்க பிரிவு சோதனை 750 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு மட்டுமே. இப்போ சம்பாதிச்சது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சோதனையை நடத்தி முடித்த உடனே அமலாக்க பிரிவு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் நடந்திருக்கும் மோசடி மட்டும் 750 கோடி. அடுத்த வாரத்தில் அவருடைய அரசியல் அதுவரையும் ஒட்டு இல்லை, உறவும் இல்லை, 2026 கூட்டணி இல்லை, நாங்கள் வற்புறுத்தித்தான் எங்களை இந்த மசோதாக்களை எல்லாம் ஆதரிக்க வைத்தார்கள் பேசினாரா இல்லையா? பாஜகவை என்னெல்லாம் பேசினாரு? ஜெயக்குமாரை பேச விட்டாரு, திரு டிவி சண்முகத்தை பேச விட்டாரு, கேபி முனுசாமியை பேச விட்டாரு. அப்படியெல்லாம் பாஜகவை விமர்சி கொண்டு வந்தவர் ஒரே ஒரு சோதனை தான். ஓடுனாரு டெல்லிக்கு. அங்கே விழுந்த உடனே நீங்கள் ஒன்றுங்க விறப்பா நிற்கிறவன் வளைஞ்சு விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். வடிவேலு படத்தில் சொல்லுவான்ல, அங்கிட்டு ஓடுனா அவன் நமக்கு அடிமை, இங்கிட்டு வர்றானா பாருன்ற மாதிரி எடப்பாடியை வளைத்து விட்டது பாஜக. அவர் 4 வருட ஆட்சியினுடைய மொத்த நிகழ்வுகளையும் அவர் நகலெடுத்து வச்சுருக்காங்க. 4.5 வருஷம். இன்னைக்கு நான் கேட்குறேன், அமலாக்க பிரிவு சோதனை செந்தில் பாலாஜிக்கு எத்தனை அமைச்சர்களை இங்கே பாடாப்படுத்துகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத்திய பாஜகவினுடைய விசாரணை அமைப்புகள் எல்லாம் இங்கே முகாமிட்டு கிடக்கிறார்கள். தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும். நான் கேட்குறேன், 4.5 வருஷம் ஆட்சி நடந்ததில்ல ஒரு சோதனை எங்கே போச்சு? அமலாக்க பிரிவு இந்த பரிசுத்தமான ஆட்சியா? கிடையாது. உங்களை தவறு செய்ய வைத்து உங்கள் தவறுகளை அவர்கள் நகல் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நகல்களை வைத்துக்கொண்டு நான் சொல்வதை செய் என்றார். ஸ்மார்ட் சிட்டியில் வேலுமணி ஊழல் பண்ணுறது தெரியும். நிலக்கரி இறக்குமதியில், மின்சார கொள்முதலில், டிரான்ஸ்ஃபார்ம் இம்போர்ட் பண்ணுறதில்ல, எல்லாத்துலேயும் தங்கமணி ஊழல் பண்ணுறது செய்ய. எடப்பாடி ஹைவேஸில் அடிக்கிறார் தலைவா. நம்ம கொடுக்குற சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் தரைவழி போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்படுகிற நிதியெல்லாம் சம்மந்தி வச்சு அடித்து லூட்டிங் பண்ணுறார் தலைவா. பண்ணட்டும். எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டு விட்டார்கள். ஆவணங்களை வைத்துக்கொண்டு அதிமுகவை எடப்பாடியை வைத்து மொத்தமாக வளைத்திருக்கிறது பாஜக. அரித்து தின்று கொண்டிருக்கிறார்கள், சில்லு சில்லா உடைச்சு. இப்போ செங்கோட்டையன் என்பது அடுத்த பிளவு. ஒவ்வொரு பிளவாக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வருது இல்லையா, இதுக்கு கூடுதல் இடங்களை பெறுவதற்கு, பாஜக விரும்புகிற இடத்தை கொடுப்பதற்கு, நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்றதுக்காக அச்சுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் செங்கோட்டையன். அவரை பயன்படுத்திட்டு அவர் தூக்கி போட்டுருவாங்க, அவரையும் கழிப்பு விடுவாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்போ செங்கோட்டையனை பயன்படுத்தினா செங்கோட்டையனை ஒழிக்கணும்ன்ற எண்ணம் எடப்பாடிக்கு வந்துடும்ல. இப்போ ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ நீங்கள் ஒற்றுமைன்னு சொல்கிறார்ல செங்கோட்டையன், அதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனைனா, உண்மையாகவே கட்சியின் ஒற்றுமை என்று நினைத்திருந்தால் அவர் எம்ஜிஆரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகினவர். 77 சத்தியமங்கலத்தில் நின்று ஜெயிச்சார். தலைவர் போய் நீ சத்தியமங்கலத்தில் நின்று அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வச்சார். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் எம்ஜிஆரின் விதிகளை மாற்றுற போது ஏன் பொங்கலை? நீ ஒற்றுமையை இன்னைக்கு பேசுறீல, வானகரத்தில் கலவரம் பண்ணாங்கல்ல. ஏண்டா 4.5 வருஷம் ஓபிஎஸ் உடைய தயவுல முதலமைச்சராக இருந்த,
ஆட்சி அதிகாரத்தின் கடைசி நாள் வரை நீ ஏடிஎம் துறைகளை எல்லாம் வச்சு அடிச்சு குமிச்சுக்கிட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே ஓபிஎஸை தூக்கி வெளியே போடுறீங்களடா. ஒரு பெரிய மனுஷன் வரும்போது அவர் தாயை ஏசுறீங்க, தண்ணீர் பாட்டில் வீசுறீங்க, அவர் போகிற வாகனத்தின் காற்று பிடுங்கினானுங்க. அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தபோது இன்றைக்கு ஒற்றுமை பேசக்கூடிய திரு செங்கோட்டையன் ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டு உட்கார்ந்துருந்தாரே தவிர இது தவறுன்னு சொன்னாரா? இன்னைக்கு ஏன் பொங்குறாருன்னா அது பாஜக தான் அந்த வேலையை பார்த்து விட்டுருச்சு. டெல்லிக்கு வர வைத்து அவரை எடப்பாடிக்கு எதிர்பிம்பமாக உருவாக்குறது இல்லை, உருவாக்குற மாதிரி அவரை கூப்பிட்டு பேசுனாங்கல்ல. இப்போ நாம் 2 பேரும் பார்ட்னராக இருக்கோம், நமக்கு மேலான ஒரு முதலாளி உங்களுக்கு தெரியாமல் என்னை தனியாக கூப்பிட்டு பேசினால் நீங்கள் என் மீது என்ன முடிவெடுப்பீங்க? ஓ, எனக்கு ஏதோ துரோகம் பண்ணுறேன்னு நினைப்பானா இல்லையா? இவ்வளோதான் மேட்ரு. ஆக செங்கோட்டையனை கூப்பிட்டு அவரை தலைமைக்கு தயார்படுத்துவது போன்ற ஒரு தயாரிப்புகளை செய்து அதனை எடப்பாடியோட மோதலாக மாற்றி எடப்பாடியை ஒரு பக்கம் பணிய வைப்பது, இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை எடப்பாடி வைத்தே காலி பண்ணுறது. ஓபிஎஸ் என்ன பண்ணாங்க? இப்போ ஒன்றுபடுத்துவது அப்படிங்கிற நோக்கம் இப்போ எப்படினாலும் ஒன்றுபட்டால்தான் வாக்கு சதவீதம் அதிகமாக கிடைக்கும். இது நம்ம பாஜகவின் நலனிலிருந்தே பார்ப்போம். அப்படின்னா அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரைடு இருந்தால் போதுங்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி எடப்பாடி மீது ஒரு மிரட்டலை கொடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை இவர்கள் உருவாக்குவார்களா? இந்த 26 ஒரு போதும் உருவாக்க மாட்டாங்க. ஒன்றுபடுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க உடைச்சிருக்கவே மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி கொலைகாரன்ட்ட போய் நீ ஜீவகாரன் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த உங்களை உடைச்சதே அவங்க தானேப்பா. உங்களை சில்லு சில்லாக உடைச்சு தனித்தனியாக பிரித்ததே அவர்கள் தானே. அவர்கள் பிரித்ததனுடைய நோக்கமே 4 பேரும் தனித்தனியாவா, ஆனால் 4 பேர் வந்து எனக்கு இப்போ என்னை உட்கார வச்சு பல்லக்கு தூக்கு. நீங்கள் 2029க்கு நீங்கள்லாம் எனக்கு தேவை. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கட்சி கன்சாலிடேட் ஆகி அதிமுக மீண்டும் பொலிவு பெற்று ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையோடு அந்த கட்சி உருவாயிருச்சுன்னா நீ நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியே. அன்னைக்கு அதிமுக ஒன்றா இருந்தபோது 4 சீட்டு வாங்குறதுக்கு அமித்ஷா 4 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். இப்போ உடஞ்சி கிடக்கும்போது எல்லாரும் டெல்லிக்கு போகிறாங்களா இல்லையா? நீங்கள் பிளந்து கிடந்தால்தான் என் அழைப்புக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க, நீங்கள் பயப்படுவீங்க, நான் சொல்கிறத கேட்பீங்க. நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இதுதான் பாஜகவின் திட்டம். இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க தோற்றாலும் பரவாயில்ல 11 தோல்வியாக இருந்துட்டு போகுது அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாருங்கிறீங்க. இதை பாஜகவின் திங்க் டேங்காக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் திங்க் டேங்காக இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் தன்னுடைய பேட்டியில் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த தேர்தல் இலக்கு இல்லைங்கிறாரு. அப்படின்னாலே முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டது மாதிரி ஆயிடுதே. அப்போ என்ன இலக்கு? அல்லது இது நான் சொல்கிறேன், எங்க கூட்டணி அதிமுக பாஜக. அதிமுகவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எடப்பாடி நமக்கு வெற்றி முக்கியமே இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதனுடைய பிரதான கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாஜக எங்களுக்கு 2026 இலக்கே இல்லைங்கிறாங்க. அப்போ என்னடா உங்க கூட்டணி? உங்க நோக்கம் தான் என்ன? எதற்காக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கீங்க? உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் சேர்த்து கூட்டணி அமைச்சிட்டு எனக்கு 2026 இலக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவர் மட்டும், குருமூர்த்தி மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு பாஜக தலைவராக கூடிய நயினா நாகேந்திரன் தான் சொல்றாரு, நமக்கு 2026 தான் இலக்கு கிடையாது. அப்போ என்ன நோக்கம்னா 2026 இவங்க வந்தா என்ன வராட்டேன், இவன் வரமாட்டான். எடப்பாடி வரமாட்டாருன்றதுல பாஜக தெளிவாக இருக்கிறது, எடப்பாடி வரமாட்டார் என்பதில் எடப்பாடியும் தெளிவாக இருக்கிறார். இதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை இது ஒரு நகைச்சுவை கூட்டணி. இன்னும் போக போக பாருங்க, இவர்களின் இடத்தை தமிழக வெற்றி கழகம் சரியான நிர்வாகத்தை செய்து சரியான வேட்பாளர்களை போட்டு சரியான யுக்திகளை கையில் எடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் எடப்பாடியை காட்டிலும் அவர்கள் முந்தக்கூடிய நிலை உருவாகும். இப்போ நான் அதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீண்ட காலமாக, அதாவது அதிமுகவிலிருந்து கொஞ்சம் ஒரு விலகி இருந்த காலகட்டங்களில் எல்லாம் உங்களுடைய பல ட்விட்டர் பதிவுகளில் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆதரவு புள்ளியிலிருந்தே நீங்கள் வந்து பதிவுகளை போட்டது பார்க்குறோம். இப்போ வந்து விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதாவது அண்ணா காலத்திலேருந்து ஒரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து பெரிய பெரிய கூட்டங்களை பார்த்த தமிழ்நாடு இப்போ தன் கண்ணால் ஒரு எழுச்சி மிகு கூட்டத்தை பார்த்ததாக பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? எம்ஜிஆர் காலத்திலும் அண்ணா காலத்திலும் இதை விட பிரம்மாண்டமான கூட்டங்கள் வந்திருக்கிறது. அப்போ உட்கட்டமைப்புகள் கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட காலங்களில் சாலைகள்லாம் மண் சாலைகள், சவுடு ரோடு. அப்போல்லாம் எம்ஜிஆர் கூப்பிட்டா வந்தது, கலைஞர் கூப்பிட்டா வந்தது, அண்ணா கூப்பிட்டா வந்தது. ஆனால் அதையெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு ஒளிபரப்பு சாதனங்கள் அப்பொழுது கிடையாது. அன்றைக்கி பேப்பரில் தினமணியில் அடுத்த நாள் வரும், தினமலரில் அடுத்த நாள் வரும். போட்டோக்களை பார்த்து தான் பயங்கர கூட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டம் எப்படி நடந்து கொள்கிறது, அந்த கூட்டம் என்ன செய்யுது, போடப்படுற கோஷம் என்ன, எல்லாத்தையும் நேரடி ஒளிபரப்புகளில் பார்க்கும்போது
இவருக்கு தான் பிரம்மாண்டம் நம்ம நினைக்கிறோம். நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை சரியான தருணத்தில் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்பது என் கணக்கு. ஏனென்று சொன்னால் கலைஞரும் அம்மாவும் இல்லாத காலம். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அம்மாவும் இருந்தாங்க, கலைஞரும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 2 பெரும் ஆளுமைகள் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் நிர்வாகம் திமுகவை பத்திரப்படுத்துவது, திமுகவினுடைய கூட்டணி தோழமை இயக்கங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது, ஆட்சி அதிகாரத்தை செவ்வனே செய்து திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சென்று மக்களுடைய அபிமானத்தை இழந்து விடாமல் பத்திரப்படுத்துவது, தமிழகத்தினுடைய உரிமைகளை எக்காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. ஆக ஒரு சில செயல் திட்டங்களை மிக லாபகமாக வகுத்து கொண்டு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு கூட ஸ்டாலினுக்கு இப்போ இல்லைங்கிறதா உண்மை. 2009-10 நீங்களாம் யோசிச்சு பாருங்க. கலைஞர் இருந்த போது ஈழத்தமிழர் இலங்கையில் அழிஞ்ச அழிவுக்கெல்லாம் கலைஞர் காரணம், ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்த கலைஞர் காரணம், 18 மணி நேரம் மின்வெட்டு கலைஞர் காரணம் என்று மிக கடுமையான கோபங்கள் இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. இயற்கையும் இவருக்கு இசைவாக இருக்கிறது. தொற்று நோய் இல்லை, மழை வெள்ள சேதங்கள் இல்லை, அதனால மழை வெள்ள சேத நிவாரணங்களும் இல்லை, வறட்சிகளும் பெருசாக இல்லை. இயற்கையும் இசைவாக இருக்கிறது, கூட்டணி சரியா இருக்கு, ஆட்சியை மிகச்சரியாக நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழகம், நீட்டு, இவையெல்லாம் கடைக்கோடி மக்களுக்கு அவையெல்லாம் காரணங்களே கிடையாது. அவர்களை பொறுத்தவரை காலையில் வேலைக்கு புறப்படுற ஏழை எளிய மக்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் இல்லைப்பா, காலையில் சில்லறைக்கு அலைய வேண்டிய கஷ்டம் இல்லைப்பா, மாதம் 1000 ரூபா பொம்பளைகளுக்கு வந்துடுதுப்பா, பழைய காலேஜில் படிக்கிறேன் அவனுக்கு முதல்வன் திட்டம் அதில் வருது, புதுமைப்பின் திட்டம் 1000 ரூபா வருது, பிரச்சனை இல்லைங்க, நல்லா தாங்க போயிட்டு இருக்குங்கிறான். ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை தற்காத்து கொண்டு மிகச்சரியா லகான் போட்ட குதிரை மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அனைத்திந்திய அண்ணா திமுக கீழே விழுந்து செதறுது. அப்போ இது சரியான தருணம். பிரதான எதிர்க்கட்சி கீழே விழுந்து 4 துண்டாக போகிற போது அந்த இடத்திற்கு நாம் வர முடியும் என்று விஜய் நினைக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை எதிர்பார்க்கிற கட்சி எதுன்னா அதிமுக. அதற்கு வாக்களிக்கிற மக்களும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, ஒரு நட்சத்திர அந்தஸ்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக என்று சொன்னால் அது சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவான ஆலமரம், அதிமுக என்று சொன்னால் ஒரு ஸ்டார் வேல்யூ நம்பி உருவான வாழமரம். இது ரொம்ப வேகமாக காய்க்கும், உருவாகும், 2 கட்டதம் தள்ளும், முடிஞ்சு போயிடும். இன்றைக்கு ஸ்டார் வேல்யூ அண்ணா திமுகவுக்கு இல்லை. அம்மாவின் இடத்தை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இடத்தை எடப்பாடியால் நிரப்ப முடியாது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம கட்சியை தொடங்கினா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, முதல்ல கொள்கை தலைவர்கள் என்று 5 பேரை உருவாக்கினார். அதற்கு பிறகு சுதாரிச்சுக்கிட்டாரு. இல்லை அதிமுகவை நாம் விழுங்க வேண்டும், பாஜக விழுங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கிட்டு போக மாட்டான், நமக்கு ஸ்டார் வேல்யூயை நம்பி நட்சத்திர அந்தஸ்து ஒரு ஹீரோ, அந்த ஹீரோயிசத்தை வச்சு அதிமுக இழுக்கலான்றக்காகத்தான் இப்போ பச்சை பஸ் பழனிசாமி அவருடைய ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காரு. ஆனால் ஆரஞ்சு பஜ்ஜி விசை அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை போட்டிருக்காரு, எம்ஜிஆரை போட்டிருக்காரா இல்லையா? ஆக அதிமுகவை யாரெல்லாம் பிரித்து கொண்டு போவது? காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போவான் அல்லவா? அதுபோல இப்பொழுது அதிமுகவை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன், நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி விஜய் எடுத்திருக்கும் முயற்சி சரியான முயற்சி தான். இப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பதிவில் இன்னைக்கு நேற்று போட்ட பதிவில் கூட பார்த்தேன், சரியாக அதை முன்னெடுத்து சென்றால் அதை நீங்கள் ஒரு ஈக்கு வைக்கிறீங்க அந்த இடத்துல. அதாவது ஒரு நல்வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனாலும் உங்களுடைய ஆளுமை கரெக்டாக இருந்தாங்கிற ஒரு இடத்த வைக்கிறீங்க. உண்மை. அதில் தான் நான் சொல்கிறேன், விஜய் நினைக்கிற மாதிரி 75 வயது பவள விழா கண்ட திமுகவையும் 53 வயது பொன் விழா கண்ட அண்ணா திமுகவையும் ஜஸ்ட் லைக்லாம் தாண்டிட்டு போக முடியாது, தோக்கடிச்சிட முடியாது. எவ்வளவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எவ்வளவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 70 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அதிமுகவுக்கு. சாதாரண களத்தை விட்டு போயிடுவாங்களா? எடப்பாடி தப்பு பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய களத்தில் உள்ளவன் உயிருக்கு போராடுற மாதிரி போராடுவான். ஆக அவளை சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. விஜயை பொறுத்தவரை வருகிற கூட்டம் எல்லாம் எனக்கான ஓட்டு என்று ஒரு நினைப்பது தவறு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் என் ஊரில் இருக்கேன், என் வீட்டுக்கு ஒரு பிரபலமான நடிகர் வர்றாருன்னு வச்சுங்க, ஊரே என் வீட்டு வாசலில் நிற்கும். அப்படி வாசலில் நிற்கிற ஊரே வந்திருக்கிற நடிகருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுமா? அதில் திமுகக்காரன் இருப்பான், அதிமுகக்காரன் இருப்பான், எல்லா கட்சி கம்யூனிஸ்ட் இருப்பான், காங்கிரஸ் இருப்பான். யாரோ நடிகர் வர்றாருன்னு பார்க்க தான் வருவான். திரையில் பார்த்த நடிகரை தரையில் பார்க்க போகிறோம், இங்கே வர்றாரா அப்படின்னு வருவாங்களா இல்லையா? இப்போ என் வீட்டுக்கு ஓபிஎஸ் வந்தாருன்னா கூட ஊரே வந்துடும், ஓபிஎஸ் வர்றாரான்னு சொல்லி. இவையெல்லாம் தனக்கான ஓட்டுகள் என்று கருதி கொண்டால் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்குள்ள ஊரே உங்களை வரவேற்கும், ஊரே வேடிக்கை பார்க்க வரும், ஊரே கூடி நிற்கும். ஆனால் அவையெல்லாம் தங்களுடைய அரசியல் நமக்கு முதலமைச்சராக தன்னை ஏற்க வந்திருக்கிற ஓட்டுகள் என்று நினைத்தால் அது தவறு. நீங்கள் அப்படிலாம் முடியாது. அதற்கான நிர்வாகம், உங்கள் கொள்கைகள், நீங்கள் முன்வைக்கிற கொள்கைகள், வெறும் திமுக சரியில்லை, பாஜக சரியில்லை,
நீங்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசினால் தீர்வை சொல்லக்கூடிய திறமை இருக்கிறதா என்று மக்கள் கேட்பார்கள். குறை சொல்லிட்டே மட்டும் போறதுன்னா எங்களால் எது இயல்கிறதோ அதை நாங்கள் சாத்தியமானதை மட்டுமே நாங்கள் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். திரு விஜய் அவர்களுக்கு மிகச்சரியா சொல்லியிருக்க விஷயங்கள் அதுதான். அதாவது உங்களுக்கு மக்கள் வர்றாங்க, தருணம் சரியான தருணம், மக்கள் கூடுகிறார்கள், உங்களை பார்க்க வர்றாங்க, அவர்களை எல்லாம் தன்வசப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய நிர்வாக திறமைகள் இல்லை. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகளை பாருங்களேன், உங்கள் நியமனங்கள் உங்கள் நிர்வாக திறமையை சொல்லும். சரியான தளபதிகளை ஒருவன் தேர்வு செய்து விட்டால் அந்த மன்னன் போர்க்களத்துக்கே போக வேண்டாம், அவன் நேர பட்டாபிஷேகத்துக்கு வரலாம். உண்டா இல்லையா? நீங்க தேர்வு செஞ்சிருக்க ஆட்கள்லாம் பாருங்க, வணக்கம் மாலை வணக்கம்னு உச்சரிக்க தெரியாத ஒருவர் தான் உங்கள் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று சொன்னால் எப்படி மக்கள் எடுத்துப்பான்? இந்த கட்சியினுடைய நியமனங்களை அதை நினைச்சு வருத்தப்படுறேன். ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவருக்கு என்னை பொறுத்தவரை காலம் மிகச் சரியான ஒரு களத்தை உருவாக்கி தருகிறது. தக்க வைத்துக் கொள்வார் என்று எனக்கு தெரியாது. அரசியல்ங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க பேச தெரியணுங்கிறது கட்டாயம் இல்லையா, நிர்வாகத்திறன் போதும் இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி மாலை வணக்கம் தெரியாதவர் கூட தலைமை பண்பு இருக்கலாம்ங்கிறதுக்காக வச்சிருக்கலாம். இல்லை, அடுத்தவரிடம் நீ செய்த சாதனைகளை அல்லது நீ விரும்பக்கூடிய விஷயங்களை, நீ என்ன செய்ய போகிறன்ற விஷயங்களை எடுத்து சொல்வதற்கான திறமையாவது வேணும் அல்லவா? நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு கூட்டம் அல்லது மாதத்துக்கு ஒரு கூட்டம், அரங்க கூட்டம் வர்றீங்க, பேசுகிறீங்க, மக்கள் அங்கே வந்திருக்கவனெல்லாம் திருப்பி நான் சொல்கிறது தான். திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது அவரை ரொம்ப கீழ்மதிப்பீடு செஞ்சாங்க எல்லாரும். ஆனால் இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார், உண்மையாக நிரூபித்திருக்கிறார். நான் இப்போ என் நண்பர்கள் பல பேர்கிட்ட பேசும்போது கூட சொல்கிறாங்க, கலைஞருடைய தமிழ், கலைஞருடைய சாதுரியம், கலைஞருடைய அறிவாற்றல், இவற்றையெல்லாம் ஒப்பிட்ட போது இவர் எப்படி அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அவருக்கு இல்லாத ஒரு பொதுவான நற்பெயரை உருவாக்கி விட்டார். காரணம் அணுகுமுறை, அவருடைய அணுகுமுறை. நீங்கள் கட்சி விஜய்க்கும் பொருந்தும். அதைத்தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உண்மை ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி அல்லது முதன்மை சக்தியா வரக்கூடியவரா நீன்னு ஒன்று பார்க்குறாங்க. நீ அணுகுவதற்கு எளிமையாக இல்லாமல் உன்னை அலுவலகத்தை கொண்டு போய் பனையூரில் வச்சுக்கிறீங்களே, அங்கே யார் சார் வருவா? அங்கே ரிசார்ட் இருக்கு ஏரியா பிரதர். நீங்கள் மருதனை பார்க்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களோடு சேர்ந்து இந்த போரூரில் இருக்கேன், என்னை பார்க்க வர முடியும். நான் பனையூரில் இருக்கேன் வாங்க பிரதர்ன்னு சொன்னால், ஒரு எளிமையான ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி அந்த பொருளாதார சக்தியெல்லாம் எங்கே போகும்? ஒரு தொண்டை ஒன்று நம்ம பார்க்க வரணும், எதுக்கு அபிஷன்முக சாலையிலையும் அண்ணா சாலையிலையும் அறிவாலயமும் அதிமுக அலுவலகங்களும் உருவாக்கப்பட்டன. ஆக நீங்கள் யதார்த்தம் என்னன்றதே புரியாமல் நான் என்ன வேணாலும் நான் வந்துடுவேன், எனக்கு மக்கள் ஏற்றுப்பாங்கன்றது அது ஒரு விதமான சர்வாதிகாரத்தனம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் ஆளுகிற திமுக தலைவர் அவர்களே நாங்கள் அதாவது பொறுப்பற்ற கூட்டம் இல்லை, ஒழுங்கற்ற கூட்டம் இல்லை, நாங்கள் ஆர்கனைஸ்டு கூட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பழைய கட்சி புதிய கட்சி அப்படின்னு ரெண்டையும் மென்ஷன் பண்ணிட்டாரு. 2 முறை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் தன்னுடைய தொண்டர்களை பற்றி குறிப்பிடும்போது அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் அல்லங்கிற சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பழைய கட்சி புதிய கட்சி ரெண்டையும் ஓரங்கட்டக்கூடிய ஒரு வலுவுள்ள கட்சின்னு நம்ம சொல்றாரு. இப்போ இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எதிர்த்தளத்துக்கு அவர்களே முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு தோணும். அதாவது எதிரியாக மதிக்கத்தக்க ஒரு நபரா விஜய் வளர்ந்திருக்காரு. இல்லை, அப்படி இல்லை. தொடர்ந்து அனைத்து கூட்டங்களிலும் என் அரசியல் எதிரி திமுக தான் என்று சொல்லி திமுகவின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறாங்க. முதலமைச்சரை இன்னும் சொல்ல போனால் டியர் அங்கிள் என்றெல்லாம் பேசி ஒரு சினிமாத்தனத்தோடு விமர்சனம்லாம் செய்தாங்க. அப்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லவில்லைன்னா பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் சொன்னாலும் பாருங்கள் பயப்படுறாங்க, பாருங்கள் ஒரு விஜய்க்கு இத்தனை மந்திரி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா நீ சொல்கிற ஒரு பிரபலமான நடிகர், நீங்கள் சொல்கிற கருத்துக்களில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு 10 பேர் நம்பினா கூட அது ஆளும் திமுகவுக்கு ஒரு குறைதானே. ஆக அதை எதிர்கொள்றதுக்காக அவங்க பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலில் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, பொறுப்பற்ற கூட்டம் என்று சொல்வதில் நான் உடன்படுறேன். ஏன்னா இங்கே நடந்த இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் போகிறது, அந்த ஊரில் உள்ள கார்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை அடித்து நொறுக்கிறது, பொது சொத்துக்களை வீழ்த்துறது, ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் அன்றைக்கி திருச்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள். 15,000 பேர் வேலைக்கே போகலையா அன்றைக்கி. ஏன்னா திருச்சிங்கிறது சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், பெரிய தொழிற்சாலைகள், பாரத் ஹெவி எலக்ட்ரிக், பெல்லில் தொடங்கி சின்ன சின்ன தொழிற்பேட்டைகள்லாம் நிறைய உள்ள பகுதி. மக்கள்லாம் நகர முடியல. நீங்கள் ஓரிடத்தில் விஜய் வர்றாருன்னு சொன்னோன்னா அந்த திருச்சி மக்களே ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை எல்லாம் பக்கம் மாவட்டத்திலேருந்து வர வைக்கிறீங்க. திரளும் கூட்டத்தோடு நீங்கள் திரட்டும் கூட்டம் ஒன்று சேர்கிறது. ஆக நீங்கள் ஒரு கூட்டத்தை காட்டி பிரம்மாண்டம் பாருங்க, பயங்கர கூட்டம், இந்த ஒரு பேசு பொருளாக்கி ஒரு மதிமயக்கத்தை உருவாக்கி ஒரு என்ன சொல்ற உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை உருவாக்கி விஜய் அப்படின்றத கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் போதுமானதல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார். ஒரு
பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக வந்து அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது, விஜய் புதிதாக துளிர்த்து வருகிறார். ரெண்டுக்கும் இடையிலான அந்த வளர்ச்சிக்கும் இந்த வீழ்ச்சிக்கும் இடையிலான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அரசியலை புரிந்து கொள்வதற்கே உங்களை மாதிரியான அனுபவசாலிகளுடைய கருத்துக்கள் தேவைப்படுகிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி.